ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்ம இந்த வீடியோல 1 கிலோ சிக்கன், 1 கிலோ சீரக சம்பா அரிசியை வச்சு 8 இருந்து 10 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடக்கூடிய வகையில ஃபேண்டாஸ்டிக்கான டேஸ்ட்ல சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பாருங்க, சிக்கன் எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா ஜூஸியா இருக்குன்னு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யக்கூடிய பிரியாணி கொஞ்சம் கூட குறையாது. அதே சமயம் சரியான அளவுகள்ல மசாலாக்கள் சேர்த்து சாப்பிட்றதுக்குமே கொஞ்சம் கூட திகட்டாது. வாங்க, நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இந்த பிரியாணி ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த ரெசிபி செய்யறதுக்காக மிக்ஸி ஜார் கப்ல 1/2 கப் அளவுக்கு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ண இஞ்சி சேர்த்திருக்கேன். கிராம் கணக்குல 100 கிராம் அளவுடைய இஞ்சி. இப்போ அதே கப்பால 100 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா திக்கா நைஸான பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சு விழுது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஒரு தடுக்கா பேன் எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நான் சுருள் பட்ட ஒரு 2 இன்ச் அளவுக்கு 5 துண்டு எடுத்திருக்கேன். 6 ஏலக்காய், 6 இருந்து 7 கிராம்பு. இது எல்லாத்தையுமே இப்ப இந்த தடுக்கா பேன்ல சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஆயில் சேர்க்காம இப்போ 1 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்புல வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இது போல நல்ல ட்ரையான பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா சேர்த்து செய்யும் போது நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெவியான மசாலா பிளேவரா இருக்காது. அதே சமயம் பிரியாணி சாப்பிடும் போது திகட்டாம இருக்கும். இப்போ இந்த பொடியை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா நான் பாத்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். பொதுவா நம்ம 1 கிலோ அளவுக்கு அரிசி எடுக்கிறோம்னா அதே அளவுல 1 கிலோ அளவுக்கு கறி சேர்த்தாதான் பிரியாணி நல்லா சுவையா இருக்கும். பிரியாணி செய்யறதுக்கு சிக்கன் பீசஸ் இது போல நல்ல பெரிய பெரிய பீசஸா கடைகளில் கட் பண்ணி வாங்கிக்கணும். நான் இந்த சிக்கனை நல்லா கிளீனா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்தோம்ல இஞ்சி பூண்டு விழுது, அதுல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 100 ml அளவுக்கு நல்லா திக்கான கட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிச்ச தயிரா இருக்கக்கூடாது. நல்ல மிதமான புளிப்புல உள்ள தயிர் மட்டுமே கண்டிப்பா சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு கலந்து விடுங்க. நம்ம இதுக்கு மேல இதுல எக்ஸ்ட்ராவா தண்ணி எல்லாம் சேர்க்கவே கூடாது. இந்த தயிர்ல உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்தி மட்டுமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இதை ஊற வைக்க போறோம். ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். அட்லீஸ்ட் இது 1 மணி நேரத்துக்குனாவது ஊறணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் 1 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நம்ம மெஷரிங் கப்பால 1 கப் அளவுல எனக்கு 5 கப் அளவுக்கு அரிசி இருக்குங்க. இப்போ இந்த அரிசியில தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியில உள்ள மாவு தன்மை போற அளவுக்கு 3 இருந்து 4 தடவை நல்லா சுத்தமா வாஷ் பண்ணி இந்த அரிசியில இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணா மட்டும் தான் பிரியாணி நமக்கு குழையாம இருக்கும். இப்ப அடுத்ததா இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு நல்ல தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். இந்த அரிசி கரெக்டா 20 நிமிஷத்துக்கு ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இப்ப நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கு அப்புறமா இதுல 150 ml அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திருக்கேன். கூடவே 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இந்த பிரியாணிக்காக நம்ம இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். ஆனியன் கட் பண்ணும் போது நல்லா தின்னா கட் பண்ணணும். அப்பதான் வதங்கி வரத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வெங்காயம் வதங்கும் போதே இந்த பிரியாணியோட காரத்துக்காக மீடியம் சைஸ் உள்ள பச்சை மிளகாய் 6 இருந்து 7 நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கூடயே இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்ல நிறம் மாறி நல்ல இது போல ஒரு லைட் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா பாருங்க, இந்த மாதிரி வரணும். வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல இஞ்சி பூண்டு விழுது, அது முழுசையுமே சேர்த்துடலாம். 1 2 3 4 5 6 அரைச்சு வச்ச எல்லா இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்தாச்சு. டேபிள் ஸ்பூன் கணக்குல நம்ம அரைச்ச விழுது 6 டேபிள் ஸ்பூன் அளவுன்னு அதுல சேர்த்திருக்கேன். நீங்க பல்கா இஞ்சி பூண்டு விழுத ஃப்ரிட்ஜில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டேபிள் ஸ்பூனால 6 டேபிள் ஸ்பூன் அளவு இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த எண்ணெயில நல்லா ஃபைனா வதக்கி விட்டுறணும். வதக்கி முடிச்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு 300 கிராம் அளவுக்கு பழமான தக்காளியை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை கட் பண்ணிட்டு சேருங்க. அதே மாதிரி
ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகளையும் நல்லா நைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்துல இந்த பிரியாணிக்கு நீங்க எந்த அளவுக்கு உப்பு சேர்ப்பீங்களோ அதை முழுசையுமே இந்த சமயத்துல சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட ஆரம்பிச்சிடலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி பழம் நல்லா குழஞ்சி மசிஞ்சு இந்த பாருங்க இந்த மாதிரி தோல் மட்டும் தெரியற அளவுக்கு வந்துடும். இந்த சமயத்துல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, மேற்கொண்டு காரத்துக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்சிருந்த இந்த மசாலா பொடியை சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 250 ml அளவுக்கு கட்டி தயிர், புளிப்பு இல்லாத தயிரா சேர்த்துக்கணும். இப்போ மேற்கொண்டு புளிப்பு சுவைக்காக ஒரு முழு எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துக்கோங்க. விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த தயிர் வந்து திப்பியா இல்லாத அளவுக்கு கலந்து விட்ட மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த சமயத்துல நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்தோம்ல சிக்கன், அந்த சிக்கனை ஊற வச்சிருந்த தண்ணி கூடவே இதுல சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த சிக்கன்ல போய் அப்சர்வ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கைவிடாம 2 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. இந்த சிக்கனை இந்த மசாலா கூடவே சேர்த்து நல்லா குக் பண்ண போறோம். இந்த மசாலால இருக்கிற தண்ணி பத்தாது, சோ நம்ம எக்ஸ்ட்ராவா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிட்டு மீடியமான ஃப்ளேம்ல 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி இந்த சிக்கனை குக் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. லிட்டை ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம சேர்த்திருந்த சிக்கன் வந்து நல்ல ஒரு 80% அளவுக்கு இந்த மசாலாலயே நல்ல ஃபைனா குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல வாசனை அவ்வளோ மூக்க தெளிக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல அரிசி வேகிறதுக்காக தண்ணி சேர்க்க போறோம். தண்ணியோட அளவு 1 கப் அளவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நான் 5 கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன்னா சோ நம்ம இதுல 7.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு தடவை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதை அப்படியே நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா தளதளன்னு இது மாதிரி கொதிக்கும் போது நம்ம வந்து ஊற வச்சிருந்த அரிசியை கேஸ் ஃப்ளேம் நல்லா லோல மாத்திட்டு பொறுமையா இதுல சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து கரெக்டா 20 நிமிஷம் மட்டும் தான் ஊறணும். 20 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஓரமாவே எடுத்து வச்சிருங்க. பிரியாணிக்கு தாளிச்செல்லாம் விட்டுட்டு இதுல தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்த அரிசி இதுல சேர்த்துக்கணும். அரிசி இதுல சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே இது நல்லா இது மாதிரி பபிள்ஸ் வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நேரத்துல கரண்டியை வச்சு அரிசி உடையாம இது மாதிரி நல்லா ஜென்ட்லா கலந்து விட்டுட்டு இது மேல ஒரு தட்டை போட்டு மூடிட்டு நல்ல மீடியமான ஃப்ளேம்ல ஒரு 7 இருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்க 8 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லிட்டை ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த சமயத்துல அரிசி 1/4 அளவு நல்ல பதமா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்துல அரிசியை உடையாத மாதிரி ஈவனா, அதாவது சுத்தி உள்ள அரிசியை அப்படியே நடுவுல கொண்டு வந்து வைக்கிற மாதிரி கலந்து விடணும். ஏன்னா நடு அனல்ல மட்டும் நல்லா அரிசி பதமா வெந்திருக்கும், சுத்தி உள்ள அனல்ல அரிசி வந்து அவ்வளவா வெந்திருக்காது. சோ அந்த மாதிரி நல்ல பதமா கலந்து விட்டுட்டு இது போல நல்லா அழுத்தி விட்ட மாதிரி தம்ல போடுறதுக்காக செட் பண்ணி விட்டுறலாம். ஃபைனலா இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல நெய்யை வந்து இது மேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ஆப்ஷன் தான், தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்படியே மூடி போட்டு மூடி நம்ம தம்ல போட போறோம். தம்ல போடுறதுக்காக ஒரு அடிகனமா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணியை நிரப்பிட்டு இந்த தட்டு மேல அந்த பாத்திரத்தை வச்சிருக்கேன். இந்த பாத்திரத்துக்கு மேலேயுமே ஒரு தட்டை போட்டு மூடிடணும். இப்போ அடுப்பு தீயை நல்லா லோல வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே குக் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டா 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. பாத்திரத்தையும் எடுத்துட்டேன், தட்டையும் எடுத்துட்டேன். பிரியாணியை தம்ல போட்டிருக்கும் போது இடையில திறந்து பார்க்க கூடாது, அப்புறம் பிரியாணி சரியா வேகாம போயிடும். கம்ப்ளீட்டா 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பிரியாணி லிட்டை ஓபன் பண்ணணும். பிரியாணி லிட்டை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நல்ல பர்ஃபெக்டா நல்ல சூப்பரா உதிரியா மணக்க வாசனை மூக்கை தொலைக்க சீரக சம்பால செஞ்ச சிக்கன் பிரியாணி ரெடி. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்ல பிரியாணி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பிரியாணி ரெசிபி வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.